கட்சியில் வந்து தலைவராக வருதுன்னா மக்கள் அங்கே ஒரு பெண் வந்து ரத்தம் சிந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க, கதற பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் காவல்துறை தள்ளுமுள்ளுக்கு இல்லை சட்டையை பிடிக்கிறாங்க இல்லை பிடிச்சி ஏற்றுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பெரிய கார்பரேட் அரசியல் பண்ண வரீங்களா? இப்போ நாங்களாம் ரத்தம் சிந்தலையா? நாங்களாம் அடி வாங்கலையா? இன்னைக்கு தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக மக்கள் போராடி அங்கே 16 உயிர்கள் அங்கே வந்து உயிரை தியாகம் செய்யலையா? நான் வந்து உங்களுக்கு தெரியும், கங்கை கொண்டாடில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெப்சிகோவுக்கு தண்ணியை உறிஞ்சுறாங்க என்பதற்காக என் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரும் 15 பேர் மண்டை உடஞ்சது. என் மேலே தடியடி விழுந்தது. என் தொண்டர்களை என்னை சூழ்ந்து காப்பாற்றினார்களா? அதுமாரி இதுக்கு தான் செய்யும். உங்கள் தொண்டர்கள் உங்களை காப்பாற்ற செய்வாங்க. அதேமாரி உங்களுக்கு போலீஸ் தடியடி விடும். காவல்துறை காவல்துறை யார் பண்ணலாம் கைது பண்ணும்போது தள்ளுமுள்ளு ஏற்பட தான் செய்யும். நீங்க அதுக்கெல்லாம் முகம் கொடுத்தா ஆகணும். அப்படி நடத்திக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? அந்த ஆதங்கம் தானே. ஆமா, அப்ப ஒரு தவறு நடக்குது, அந்த தவறுக்கு நியாயம் வேணும் என்பதை அது ஒரு அரசீற்றம் தானே. சாட்டடியில் எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும், கண்டிக்கணும்னு சொன்னதுல நான் உடன்படுறேன்.